ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுன்னு ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, சோம்பு சேர்த்திக்கலாம். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், கரம் மசாலா சேர்த்திருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வணக்கி விட்டுடலாம். உப்பும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, நம்மளுக்கு குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்கணும். அது இப்போ முட்டையை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 முட்டை ஆட் பண்ணுறேன். குருமா உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா இப்படியே பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம். முன்னாடியே இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணாமல் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு கொதிக்கும் போதே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையான திக்னஸ் வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.